அம்மா இங்க பாருங்க, இதுல மளிகை கடைக்காரன் பாக்கியில இருந்து பால்காரன் பாக்கி வரைக்கும் போட்டிருக்கேன். இப்பவே பட்ஜெட்ல 5 ரூபாய் இருக்குது. என்ன வழின்னு தான் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல அதுக்கு இதுக்குன்னு என்ன பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அண்ணா, உங்க ஸ்கூல்ல மகாபலிபுரம் எக்ஸ்டேஷன் போறாங்க, 15 ரூபாய் தானா? 15 ரூபாவா? ஏற்கனவே பட்ஜெட்ல 5 ரூபாய் இடிக்குதுன்னு நான் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த 5 ரூபாய் உதைக்கிறனால தான் இந்த மாசம் நான் ஹேர் கட்டிங்கே பண்ணிக்க போறதில்ல முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த எக்ஸ்கர்ஷன் அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ணாது. என்ன ஸ்கூல்ல தானே அழைச்சிட்டு போறாங்க, அதுக்கு கூட போறதுக்கு ஆசைப்படக்கூடாதா? எக்ஸ்கர்ஷன் போனோம்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசை ஏழைங்களுக்கு வரத்தான் தப்பு. சரியான கஞ்ச, இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல. ஆமா, அவன் கஞ்சனா இருக்கிறதுனாலதான் நாம அரை வயிற்று கஞ்சியாவது குடிக்க முடியும். உங்க அக்கா ஒருத்திய கட்டி கொடுத்த கடனை இன்னும் அவன் தானே சுமக்கிறான். நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாலும் அந்த கடனையும் அவன் தானே சுமக்கணும். அவன் எண்ணி 2 பேண்ட் ஷர்ட்டுக்கு மேல எடுத்திருக்கானா? பட்ஜெட்ல 5 ரூபாய் இடிக்குதுன்னாலும் அவன் செலவத்தானடி குறைக்கிறான், உங்க செலவு ஒண்ணு குறைக்கலையே. இப்படி ஒரு எனக்கு பிறந்ததுக்கும் இவன் உங்களுக்கு அண்ணனா கிடைச்சதுக்கும் நாம தாண்டி புண்ணியம் பண்ணிருக்கோம். மீரா, மீரா, என்னம்மா கண் கலங்கி இருக்கு? இன்னைக்கு பெரியவரோட நினைவு நாள். அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதையான என்ன எடுத்து வளர்த்து அழைக்கிற பெரியவர் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போய் இன்னையோட 2 வருஷம் ஆகுது. என் கழுத்துல 3 முடிச்சு விழுறத கூட பார்க்காம போயிட்டாரு. இன்னைக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அப்படி சொல்லாதம்மா, அவனோட ஃப்ரெண்டுன்னு நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவுறதுக்கு இந்த விஸ்வநாதன் இருக்க மறந்துடாத. பை நான் கேட்டுப்பேன், யாரையுமே நம்பி ஒப்படைக்காத இந்த வீட்டை நீங்கிறதுனாலதான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு. அங்கிள், இது வரைக்கும் வாடகையா ஒரு பைசா கூட நீங்க என்கிட்ட வாங்கினது இல்ல. ஆனா இனிமேலாவது மாசம் வாடகை ஏதாவது வாங்கித்தான் ஆகணும். நீ வேற, உங்ககிட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கினேன்னா அவனுக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லை. நான் வரேம்மா. மீனாட்சி, நீயா எப்படி வந்த? ஏண்டி மீரா, நான் வந்தது கூட தெரியாம உன்ன மறந்து நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யாராவது திருட உள்ள நுழைஞ்சு ஏதாவது எடுத்துட்டு போனா நீ என்னடி செய்வ? இப்ப கூட ஒரு திருட வந்து திருடிட்டு இருந்தா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் மனச ஒருத்தன் திருடிட்டா. போன ப்ரோக்ராம்ல நானும் கண்ணனும் சேர்ந்து பாடின பாட்டை டேப் பண்ணி வச்சிருந்தேன். அத போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுல என்னைய மறந்துட்டேன். அப்போ நீ கண்ணனை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? லவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னைய வரைக்கும் என் லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. டைம் வரட்டும்னு வெயிட் பண்றேன். அது தானா வராதடி, நாம தான் வரவழைச்சுக்கணும். நீ கூட தான் சிலதை வரவழைச்சுக்கணும். என்னடி சொல்ற? மீரா, உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. என்ன என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, நீயாவது சொல்லக்கூடாதாங்கிற அதே பல்லவியத்தான பாடினாங்க. வயசான காலத்துல உங்க அம்மா தான் ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்காக பழசையெல்லாம் மறந்துட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்ன? அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு நீ. உனக்குன்னு ஒரு துணையை தேடிக்காம இப்படி தனிமரமாவே இருந்துகிட்டு இருந்தா அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லு. மீரா, எங்க அம்மா வேணும்னா என் கழுத்துல விழ போற 3 முடிச்ச பத்தி நினைச்சுப்பாங்க. ஆனா என்னுடைய பழைய வாழ்க்கை என் மனசுல முடிச்சா விழுந்து கிடக்குது. அதை அவுக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அத அவங்களால தான் உணர முடியலடா. உன்னால கூடவா புரிஞ்சுக்க முடியல? மீனா, நான் சொல்றதேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதத்துல நீ உயிருக்குயிரா நேசிச்சுட்டு இருந்த அந்த சுகுமார் மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாலும் கூட இன்னும் உன் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக உன் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தா
நீ உன்னை மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் கூட கண்ணீர்ல நினைச்சிட்டு தான் இருக்க. பாவம், உன்னோட காதலியும் ஒரு தொடர்கதையா தான் நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா அத விதிங்கிற எழுத்தாள ஒரு சிறுகதையா முடிச்சுட்டா. அதனால மீனா, நடந்தது என்ன ஒரு கெட்ட கனவா நினைச்சு அந்த சாப்டரை முடிச்சிடுமா. மீரா, உனக்கே தெரியும் நானும் சுகுமாரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருந்தோன்னு. அத்தனை வருஷமா பழகிட்டு இருந்த ஒருத்தர என் இதயத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி இன்னொருத்தர்கிட்ட கழுத்தை நீட்ட முடியும்? அதுக்கு எப்படி என் மனசாட்சி இடம் கொடுக்கும்? மீனா, இங்கதான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். நீ உன்னோட உள்ளத்தை தான் பறிகொடுத்தியே தவிர உடலை பறிகொடுக்கல பாரு. அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்கியூஸ். கரை படிஞ்சதுனால கலர் மாறி போன கட்டிடத்துக்கு புதுசா சுண்ணாம்படிச்சா அது பாலிஷ் ஆயிடும். அஸ்திவாரமே ஆடி போன கட்டிடத்துக்கு சுண்ணாம்பல்லடு சுவர் எழுப்பியும் புண்ணியம் இல்ல. என்ன பொறுத்தவரை உள்ளங்கிற அஸ்திவாரமே ஆடி போயிடுச்சு. இனிமே என்னால அவரை மறக்கவும் முடியாது, வேற ஒருத்தரை மணக்கவும் முடியாது. இத உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன் மீரா, எனக்காக மோகனத்துல கொஞ்சம் ராகம் பாடக்கூடாது? நீ எந்த ராகத்தை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேன். மா மா, என்னன்னா டெல்லிக்கு புறப்படுறியா? ஆமா, நீ ஏன் இவ்வளவு லேட்டு? ஒண்ணு இல்ல, மீராவோட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. மீரா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஆமா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. நான் வேணா ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? உனக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, நீ போய் அதை கவனி, நான் புறப்பட்டுக்கிறேன். அண்ணா, ஏதோ அட்ரஸ் மாறிடுவேன்னு சொன்னீங்க, எந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போடுறது? ஊருக்கு போனதும் என் புது அட்ரஸ் எழுதுறேன், அது வரைக்கும் பேங்க் அட்ரஸ்க்கே லெட்டர் போடு. இந்தா பாபு, ஊருக்கு போனவனே லெட்டர் போடணும். என்ன? நான் கண்டிப்பா எழுதுறேன், நீங்க அவசியம் லெட்டர் போடுங்க. அது இருக்கட்டும், மீனாவோட கல்யாண விஷயமா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் என்னப்பா ஏற்பாடு பண்றது? அவ கதை தான் உனக்கு நல்லா தெரியுமே. கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நீங்க தான் எடுத்து சொல்லணும். நான் சொன்னா கேட்க மாட்டான் தான் அவ ஃப்ரெண்டு மீரா விட்டு சொல்ல சொன்னேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, அது அதுக்கு நேரங்காலம் வரணும். சரி, இந்த விஷயமா நானும் மீராவை பார்த்து பேசிட்டு போறேன். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் மாதிரி. ஆனா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏ அநியாயமா இப்படி டெல்லியில போய் மாட்டிக்கிட்டு. ஏன் இப்படி சொல்றீங்க? மெட்ராஸ்ல இருந்திருந்தேன்னா தவறாம உங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா? உங்க பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்த உங்க பாட்டு இப்ப கேட்காம இருக்க முடியல. பட் ஒன் திங், முன்னையெல்லாம் எங்க வீட்டுக்கு மீனாவை பார்க்க வரும்போது எனக்காக அந்த பாட்டை பாடக்கூடாதான்னு கேட்பேன். நீங்களும் தன்னையே மறந்து பாடுவீங்க, ஆனா என்னையே மறந்து கேட்பேன். அந்த நினைவு என் கண் முன்னாலே நின்றுட்டு இருக்கு. எப்பவும் உங்க வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக இப்போ ஒரு பாட்டு பாடக்கூடாதா? நான் பாடி நீங்க கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு ட்ரெயின் போயிடும் நினைக்கிறேன், அதனால இன்னொரு தடவை பாடுறேன். அப்ப சரி, ஒண்ணு செய்யுங்களேன். உங்க பாட்டெல்லாம் கேசட்ல டேப் பண்ணி மீனா கிட்ட கொடுத்து பார்சல் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி. முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். காலேஜ் டேஸ்ல இருந்து மீனாவுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். அவகிட்ட பேசி அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க கூடாதா? நீங்க எனக்கு அதை சொல்லவே வேண்டாம், எனக்கே அந்த கடமை இருக்கு. நானும் ஒவ்வொரு நாளும் அவ மனசை கரைச்சிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளானா எல்லாம் சரியாயிடும். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஹலோ ஹலோ, இந்த பிரசாதம். காஃபி சாப்பிடுறீங்களா? வேணாம். இது என்ன ஆபீஸ் போய் சப்ளை பண்ற காஃபியா? காசு பே பண்ணணுமே கவலைப்படுறதுக்கு. சத்தியமா ஃப்ரீ, காசு கொடுக்க வேண்டாம், தைரியமா சாப்பிடுங்க. சுகுணா, என்னம்மா? 2 காஃபி கொண்டா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் முன்னாடியே வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
போன ப்ரோக்ராம்லயே ஆடியன்ஸ் அவங்க பாட்டுக்கு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து பாட்டை பாட சொன்னாங்க. நான் என்னடான்னா இந்த பாட்டு இன்னும் பிராக்டிஸ் பண்ணல, அந்த பாட்டு இன்னும் பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி சமாளிச்சேன். இந்த வாரமாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. நீதான் லேட்டஸ்ட் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதை கொஞ்சம் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். ஓகே ஓகே